இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் தாம் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. 2 பெண்களின் 2 விதமான அறிக்கை. தேவனோடு அதிகமாக ஐக்கியமாக இருக்கும் போது நாம் வெளிப்படுத்தும் செயல்கள், பேச்சுக்கள். அவரோடு ஐக்கியம் குறைவாக இருக்கும் பொழுது நாம் வெளிப்படுத்தும் செயல், பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? நாம் கடந்து வந்த காலங்களிலே பல அனுபவங்களை நாங்கள் இதிலே பெற்றுக்கொண்டிருப்போம். ஒரு உண்மை சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். லாசருடைய மரணம் எங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. மார்த்தாள், மரியாள், லாசரு இயேசுவோடு மிகவும் நெருங்கின ஒரு குடும்பம். அவர்கள் அதிகமாக அங்கே நண்பர்களாக ஒரு குடும்பமாக பழகினதை நாங்கள் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படியாக அன்பான அந்த குடும்பத்தின் மத்தியிலே ஒரு மரணம் நடக்கின்றது. அந்த காலகட்டத்திலே, அதாவது லாசரு நோய்வாய்ப்பட்ட பொழுது, அவர் நோய்வாய்ப்பட்டு தன் இல்லத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இல்லாத அந்த இடத்திலே, இயேசு இருக்கும் இடத்திலே தகவல் அங்கே தெரிவிக்கப்பட்டது. அந்த தகவலை கேட்ட இயேசு கிறிஸ்து 2 நாள் கழித்து, அதுவும் லாசரு மரித்த பின்பே அவர் பெத்தானியாவுக்கு கடந்து செல்கிறார். அதுக்கு காரணம் உண்டு. வேதம் விளக்கமாக சொல்லுகிறது, சீஷருடைய விசுவாசம் வர்த்திக்க அப்படி அது நடந்தது. பெத்தானியா வாசல் அருகே இயேசு வந்த செய்தியை கேட்ட மார்த்தாள் ஓடோடி வருகிறாள். மார்த்தாள் என்றவுடன் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என இயேசு சொல்வது நினைவுக்கு வருகிறது. இங்கே மார்த்தாள் ஒரு அறிக்கையை விடுக்கிறாள். முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, அந்த மார்த்தாள் இயேசு கிறிஸ்து வந்ததை கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இரண்டாவது ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, இயேசு வந்திருக்கிறதை அறிந்து மரியாளும் ஓடோடி வருகிறாள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து, வேதம் இப்படியாகத்தான் சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். இவ்விரண்டு பெண்களின் அறிக்கையில் ஒற்றுமை காணப்படுகின்றது. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதே நேரத்தில் மரியாளின் வார்த்தை, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அத்தோடு செயலில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய பாதத்தில் விழுகிறார். மரியாள் அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பிரச்சனையை சொல்லுகிறார். நீர் இங்கே இருந்திருந்தேனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். வசனம் அப்படியாகத்தான் சொல்லுகிறது. அவர் காலில் விழுந்து சரணடைகிறார். அன்பானவர்களே, அவருடைய பாதத்தில் சரண் அடைகிறதை, தஞ்சம் அடைகிறதை அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. மரியாள் இயேசு யார் என்பதை அறிந்திருந்தாள். மார்த்தாளை போல் அல்லாதபடி மார்த்தாளுடைய வார்த்தை கிரியையில்லா விசுவாசத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இயேசு மார்த்தாளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொன்னபோது, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. லாசரு வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்ன போது கூட, ஆண்டவரே, அங்கே மார்த்தாள் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இவ்வளவு தான் ஆண்டவருடனான ஐக்கியம் மார்த்தாளுக்கு. பிரியமானவர்களே, ஆனால் மரியாளோ ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருந்தாள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று மாத்திரம் சொன்னாள். அந்த மரியாளின் கண்ணீரை கண்டவர் மரித்து 4 நாளாயான லாசருவை உயிரோடே எழுப்பினார். அவர் பாதத்தில் விழுந்து தன் சகோதரனான லாசருவை உயிரோடே பெற்றுக்கொண்டார் மரியாள். இன்று நம்முடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், மரியாளை போல அவருடைய பாதத்திலே சரணடைவோம். அதற்கு அவருடனான உறவை நாங்கள் வளர்த்து கொள்வோம். 10ஓடு 11ஆக ஆண்டவரை தேடாமல் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். நாம் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்திருப்போமே, ஆனால் தடுமாற்றமில்லை,
குழப்பமில்ல, பயமில்ல. மரியாளை போல் அவருடைய பாதத்தில் நாம் சரணடைவோமாக. பிரகாஷ் இயேசுடியான் இப்படியாக எழுதுகிறார்: பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும்.